ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபாட்ஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மல்டி பிராண்ட் கார் ஸ்கேனர், அப்புறம் லைட் கமர்ஷியலும் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக வந்துடும். ஸோ கார் அண்டு லைட் கமர்ஷியல் சேர்ந்து இருக்கக்கூடிய மல்டி ஸ்கேனர் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த ஒரு நியூ வீடியோ கொடுத்தாலுமே அதோட அப்டேட் உங்களுக்கு உடனே வரும். அதே மாதிரி வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க்கெட்டில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ்ட்டை என்கொயரி பண்ணும்போது, அப்புறம் ஸ்கேனருக்காக என்கொயரி பண்ணும்போது கேட்கும்போது அவங்க அதாவது பிஃபோராக யூஸ் பண்ண ஸ்கேனர்ஸ் பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் கேட்கும்போது நான் லான்ச் ஸ்கேனர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கேட்டோம் அப்படின்னா என்னென்னு அவங்க ஃபோட்டோ அனுப்பும்போது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பைரேட் ஸ்கேனர் இல்லை காப்பி ஸ்கேனர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதோட கிராக்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஒர்க்குக்கோ இல்லை நீங்கள் கெரேஜ் யூஸ்க்கோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காப்பி ஸ்கேனரில் அவங்க அப்டேட்ஸ் நிறையா கொடுப்பாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் ஒர்க் ஆகாது. பட் ஒரிஜினல் ஸ்கேனர்ஸில் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி. அவங்க கொடுக்குற எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. இன்னொன்று உங்கள் ஒர்க்குமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நம்ம ஒரு ஒர்க்கில் இருக்க ப்ராப்ளம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் ஸ்கேனரை யூஸ் பண்ண பழகுங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற ஸ்கேனர். இந்த ஸ்கேனரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ப்ரோ SE மல்டி பிராண்ட் கார் ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரிஜினல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பேக்கிங் வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி தான் வரும் ஒரிஜினல் ஸ்கேனர்ஸு. நான் வீடியோக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காட்டன் பாக்ஸில் தான் வரும். லான்ச் பிராண்டிங்கோடு இருக்கும். இதுதான் ஒரிஜினல் ஸ்கேனர். உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு சூட்கேஸ் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான சூட்கேஸ். ஸோ இந்த சூட்கேஸ் இருக்கிறனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகும்போது தனியாக பேக் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சூட்கேஸே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்பவே குவாலிட்டியான சூட்கேஸ் இது. நம்ம இப்போ இந்த சூட்கேஸோட 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேட்டலாக். இந்த கவரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிவைஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் மேனுவல், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த கேட்டலாகும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சீரியல் நம்பர் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சில் புதுசாக டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய VCI 7, அதாவது DBS கார் 7 VCI இது. ஸோ இந்த VCI பற்றி நான் ஆல்ரெடி வந்து Part 3 வீடியோலையும் போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு அட்வான்ஸ் லான்ச் டிவைசஸ் வேணால் அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸை நீங்கள் ப்ளூடூத்லேயும் யூஸ் பண்ணலாம், வயர்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2-in-1 கம்யூனிகேஷன் மோட் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுறப்ப ப்ளூடூத்தில், வயர்டில் யூஸ் பண்ணுறப்ப வயர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் கார்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். 24 வோல்ட்டில் இதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் 12 வோல்ட் மட்டும்தான். இதுதான் நம்மளுடைய லான்ச் பேடு. இந்த பேட் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் வரக்கூடியது. ஸோ இந்த பேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 இன்ச் இருக்கும். ஸோ இந்த பேட் பற்றி நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு ஓல்டு லான்ச்சில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய ஓல்டு கார்ஸ்க்கான அடாப்டர்ஸ், அதாவது 16 பின் இல்லாத காருக்கு 3 பின்னு 12 பின் இந்த மாதிரி அடாப்டர்ஸ் நிறையா தருவாங்க. பட் இந்த ப்ரோ SE வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் அப்படிங்கிறனால இதில் அதை கட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நம்மளுக்கு அந்த அடாப்டர்ஸ் யூஸ் ஆகாது. ஸோ நம்மளுக்கு அதை கட் பண்ணிட்டாங்க. இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும். இந்த கவரில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா OBD கேபிள், நல்ல ஒரு குவாலிட்டியான 16 பின் OBD கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேபிளும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். அதனால் நீங்கள் டிவைஸ் வந்து OBDயில் காரில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு காலில் டிவைஸ் படாது. ஸோ சேஃபாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு வயர்டு கம்யூனிகேஷனுக்கான USB கேபிள். இந்த கேபிள் நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது லேப்டாப்புக்கு உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் இதை மாற்றுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இதே கேபிளை நீங்கள் வந்து வயர்டு கம்யூனிகேஷன், அதாவது மஹேந்திரா கார்ஸ்க்கு ஈஸி ஃப்ளாஷிங் பண்ணுறப்ப இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜர் அடாப்டர், கன்வெர்ட்டபிள் அடாப்டரோட சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ப்ளக் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கிங்கில் உங்களுக்கு வரக்கூடிய ஐட்டம்ஸ் இது மட்டும்தான்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லான்ச்சுடைய ஃப்ரண்ட் சைடு இதுதான். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ச்சு ஸ்க்ரீன் வரும். பேக் சைடில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 MP கேமரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது இந்த கேமரா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச்சுடைய டேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்தாலும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உள்ளே இருக்கிற மாதிரி நல்லா சேஃபாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. 4 கார்னர்ஸுமே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்கும். ஸோ டிவைஸ் தெரியாமல் கீழே விழுந்தால் கூட டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுடைய பிராண்டிங் உங்களுக்கு இருக்கும். லான்ச் ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கான பிராண்டிங்கும் அதுக்கு கீழே அதோட சீரியல் நம்பர்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதோட மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டைப் சி போர்ட்டு, சார்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் சார்ஜர் இல்லாமல் நீங்களோட மொபைல் சார்ஜரையும் இதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டைப் பி போர்ட்டு. இந்த போர்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ், அதாவது இப்போ எனக்கு இந்த டூலோட வீடியோ ஸ்கோப் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீ ப்ரோக்ராமர் கனெக்ட் பண்ணணும், X431 இந்த டிவைஸில் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த X431 வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோ ஏசி அக்சசரி இந்த போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். டிவைஸோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அந்த அப்ளிகேஷன் வந்து லேட்டஸ்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டயக்னோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் டயக்னோஸ்டிக்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து சர்வீஸ் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆயில் ரீசெட், இன்ஜெக்டர் கோடிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ராட்டில் பாடி ரீசெட்டு, ஸ்டியரிங் ஆங்கிள் கேலிப்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம லான்ச்சில் உங்களுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்க்கு வந்து 1 இயர் வந்து பிராண்ட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இந்த 1 இயருக்குள்ளே ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இந்த மாதிரி அதுவாக மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட், உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மணி சேவ் தான். ஸோ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிவைஸில் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சப்போர்ட் இருக்குது. கார்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன், யூரோப்பியன், ஏஷியன் எல்லா பிராண்டுடைய கார் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை லோக்கல் டயக்னோஸ்ன்ற ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் அடிஷ்னலாக உள்ள ஃபீச்சர் மஹேந்திரா அண்ட் டாடா கார்ஸ்க்கு ECU ஃப்ளாஷிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 39 டைப் ஆஃப் சர்வீஸ் ஃபங்க்ஷன். கீ ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா டாடா, மஹேந்திரா, மாருதி, ஹோண்டா, ஹுண்டாய், டொயோட்டா கார்ஸ்க்கும் கீ அண்ட் ECM ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த டூலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக கெராஜ் ஃப்ரெண்ட்லியான டூல் இது. ஸோ இந்த டூல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக இப்போ நியூ கெராஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு ஒரு ஸ்கேனர் நான் வாங்கணும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன், ஏஷியன் கார்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. இதில் இன்பில்ட்டாக கேன் FD மாடியூல் இருக்கிறனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டயக்னோஸ் ஆகும். அதே மாதிரி இதோட ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 4 GB ரேம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் இஷ்யூக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. டிவைஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து 2 GHz ப்ராசஸர் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவைஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டயக்னோஸ்டிக் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்க, மெக்கானிக் யாருனாலுமே இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். இந்த டிவைஸ் பற்றின இன்னும் தெளிவான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. இல்லை நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி நீங்கள் நேராக வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வில்லாபுரம்ன்ற ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த டீல்ஸுமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் லிங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.